Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் SOMல இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா கொஷின் பேப்பர் ஏப்ரல் மே 2024 ரெகுலேஷன் 21ல் இதில் இந்த கொஷினில் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு லென்த்து எதுவுமே கொடுக்கல. இது எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னு ஒருத்தர் வந்து நம்ம கமெண்ட்டில் கேட்டிருக்காரு. அது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். A solid shaft 60 mm diameter is to be replaced by a hollow steel shaft of the same material. ஸோ வந்து ஒரு சாலிட் ஷாஃப்ட் இருக்குது, அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி கேபிட்டல் டின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா டிஎஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். எஸ் ஃபார் சாலிட்னு. இல்லை சார் ஓகே நான் டினே வச்சுக்கிறேனால ஓகே தான், நான் டி தான் வச்சுக்கிறேன். வித் சேம் மெட்டீரியல் வித் இன்டர்னல் டயாமீட்டர் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். அதாவது இந்த ஹாலோவாக மாற்றுறாங்க இல்லையா, அதோட இன்டர்னல் டயாமீட்டர் ஸ்மால் டிஹெச். ஹாலோவோட ஸ்மால் டின்றது இன்டர்னல் டயாமீட்டரு. அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 3/4 ஆஃப் எக்ஸ்டர்னல் டயாமீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டயாமீட்டர்ஸ் ஆஃப் த ஹாலோ ஷாஃப்ட் சேவிங் இன் மெட்டீரியல். அதாவது எவ்வளோ மெட்டீரியல் சேவ் ஆகிருக்கு ஹாலோ ஷாஃப்ட் அண்டு சேவிங் த மெட்டீரியல். அண்டு சிம்பிள் விட்டுட்டேன், சாரி. ஓகே, ஸோ ஹாலோ ஷாஃப்டோட டயாமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் சேவிங் இன் மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும். இஃப் த மேக்ஸிமம் அலவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் சேம் ஃபார் த போத் ஷாஃப்ட். ஸோ மேக்ஸிமம் அலவபிள் ஸ்ட்ரெஸ்ன்றது என்னது, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து சேம் தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். சாலிட் ஷாஃப்ட் டயாமீட்டர் 60 mm, ஹாலோ கண்டிஷனில் டிஹெச் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் கேபிட்டல் டிஹெச். இந்த 3/4ன்றது ஒன்றும் இல்லை, முக்கால் பாகம் தானே, அதனால் 0.75 நான் எழுதி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் நான் 3/4 வச்சுக்கிறேனாலும் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ வச்சுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இது வச்சுருக்கேன். சேம் மெட்டீரியல் அண்ட் சேம் ஷியர் ஸ்ட்ரென்த். சேம் மெட்டீரியல்னு போது லென்த்து வந்து சேமாக இருக்கும், ஏரியா வந்து மாறும். ஏன்னா டயாமீட்டர் தான் மாறுது இல்லையா. ஸோ லென்த்து சேமாக இருக்கும் சாலிடுக்கும் ஹாலோவுக்கும். அதேமாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு சாலிடுக்கும் ஹாலோவுக்கும் சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம். நம்ம எந்த மாடல் கொஷின் கேட்டாவே டார்ஷனல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடணும். ஈக்குவேஷன் T/IP ஈக்குவல் டு τ/r ஈக்குவல் டு c(θ/L). பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்க கிவன் டேட்டா படி பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் யூஸ் ஆகும். அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை மட்டும் எடுத்துகிட்டு இதில் டீன்றது டார்க்கு. ஸோ டார்க்கு நமக்கு கொடுக்கல, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம் டீன்னு. ஐபின்றது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ சாலிட் செக்ஷனுக்கு π/32 × d⁴ நமக்கு தெரியும், ஈக்குவல் டு டவ்வும் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ரேடியஸ்ன்றது டயாவில் பாதி. ஸோ டயாவில் பாதின்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இதிலேருந்து நமக்கு டவ் மட்டும் ஏன்னா டவ் மட்டும் வச்சுக்கலாம், மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ டவ் ஃபார் சாலிட் செக்ஷனுக்கு இந்த d/2 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே சேம் ப்ரொசீஜர் ஹாலோ செக்ஷனுக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஹாலோ செக்ஷனுக்கு ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா கேபிட்டல் டயா⁴ மைனஸ் ஸ்மால் டயா⁴, அவ்வளோதான் நிச்சயம். இது எல்லாமே சேம் தான். இது எக்ஸ்டர்னல் டயா, இது இன்டர்னல் டயா. ஸோ இதை போட்டுட்டு இதை அகெயின் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ டவ் ஈக்குவல் டு t × dh/2 டிவைடட் பை π/32 dh⁴ மைனஸ் dh⁴ இருக்கும். அது செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கோங்க. கிவன் டேட்டாலே சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் அலவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்னவாக இருக்கும், சேம் ஃபார் போத் ஷாஃப்ட். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சாலிடுக்கு, செகண்ட் ஸ்டெப்பில் இருக்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஹாலோவுக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணிடலாம். ஈக்குவேட் பண்ணிட்டோம்னாக்க ரெண்டு ஈக்குவேஷன் டவ்வும் ஈக்குவல்னும் போது இந்த வேல்யூ ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டார்க்கு கேன்சல் ஆகிடும், d2க்கு இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், π/32க்கு π/32 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது d/d⁴ ஈக்குவல் டு dh டிவைடட் பை dh⁴ மைனஸ் dh⁴. இதில் நீங்கள் இதை கேன்சல் பண்ணி கூட d³ எழுதிக்கலாம். பட் எனிவே நம்ம கேல்குலேட்டர் தான் சால்வ் பண்ண போகுதுன்றதால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். சரி, பார்க்கலாம். டி அப்படியே வச்சுக்கோங்க. 16 கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. d⁴ 60/4. dh நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். கேபிட்டல் டிஹெச் அது. ஸ்மால் டிஹெச்சுக்கு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் டிஹெச் ஈக்குவல் டு 3/4, அதாவது முக்கால் பாகம் ஃபார் கேபிட்டல் டிஹெச். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இது மாதிரி எடுத்து எழுதிட்டு
இப்போ இதில் பாருங்கள் எது அன்னோன்னு இருக்குது, ஒன்லி டிஹெச் தான். ஸோ இதை டைரெக்டாக நீங்கள் கேல்சியில் சால்வ் பண்ணிங்கனாவே ஆன்சர் கிடச்சிரும். பார்க்கலாம், கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 60/60⁴ 60 டிவைடட் பை 60⁴ ஈக்குவல் டு டிஹெச் இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்துடும். டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட், ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிளாக நடுவில் வருதில்ல, அதனால் x⁴ மைனஸ் அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட் காமனாக பவர் 4 போடணுன்றதால் 0.75 இன்ட்டு எக்ஸு க்ளோஸ் ப்ராக்கெட் பவர் 4. ஸோ இதுக்காக ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக முடிஞ்சது. இப்போ ஷிஃப்ட்டு கேல்சி, உங்கள் கேல்குலேட்டர்னா அகெயின் ஷிஃப்ட்டு கேல்சி, இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 68.11 கிடச்சிருது. அதுதான் நம்மளோட கேபிட்டல் டிஹெச் எக்ஸ்டர்னல் டயா. ஓகேங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்னல் டயான்றது அவங்களே சொல்லிட்டாங்க, 3/4 பாகமாக எக்ஸ்டர்னல் டயா. ஸோ 3/4 பாகத்தோட பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் டயாவும் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சேவிங். மெட்டீரியல் சேவிங்க்கு பாருங்கள், வால்யூம் ஆஃப் சாலிட்லேருந்து தான் வால்யூம் ஆஃப் ஹாலோ மாற்றுறோம். அதனால் சாலிட் தான் பேஸில் இருக்கணும். வால்யூம் ஆஃப் சாலிட் பேஸில் வச்சுக்கோங்க. நியூமரேட்டரில் வால்யூம் ஆஃப் சாலிட்லேருந்து வால்யூம் ஆஃப் ஹாலோ மாற்றும் போது எவ்வளோ மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது மேலே வச்சுக்கணும். இதுதான் நம்ம இந்த ஃபார்முலா அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பிளேலிஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறேன்றதால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வால்யூம் இருக்கும்போது இந்த வால்யூம்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், π/4 d² இன்ட்டு LA. அப்போ இந்த சாலிட்க்கு என்ன ஆகும், π/4 d² LA மைனஸ் இந்த ஹாலோவுக்கு π/4 இன்ட்டு கேபிட்டல் DH² மைனஸ் ஸ்மால் DH² இன்ட்டு LA டிவைடட் பை அகெயின் வந்து இந்த டேர்ம் அப்படியே ரிப்பீட் ஆகும் சாலிட்க்கு π/4 d² L. பாருங்கள், π/4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, காமனாக கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து L இருக்குது, கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இந்த d², இது சாலிட்க்கு கேபிட்டல் D. ஸோ d² மைனஸ் கேபிட்டல் DH² மைனஸ் ஸ்மால் DH² டிவைடட் பை கேபிட்டல் DH². ஓகேங்களா, இது க்யூப்னு எழுதியிருக்கேன், ஸ்கொயரு. ஸோ இதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். இன்ட்டு 100 வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இதை கேல்குலேட்டரில் போடலாம். 60² மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 68.11² மைனஸ் 51.08². இது நியூமரேட்டரு டிவைடட் பை டினாமினேட்டர் 60² ஈக்குவேட் பண்ணனா 4361 வந்திருக்கு. அப்போது ஆன்சர் இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணுங்கள், பர்சன்டேஜில் கிடச்சிரும். 43.61 ஆர் 62ன்னு கூட எழுதிக்கலாம். இவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி தான் சம்மு. இது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்னு சொன்னாருன்னு தெரியல. மேபி அவர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம் எக்ஸாம் டென்ஷனில். நம்ம 5 வீடியோஸ் போட்டிருக்கோம் இதே மாடல் சம்மில். அது பார்த்துருந்தாருனாக்க இந்த சம்க்கு மேபி அட்டன் பண்ணியிருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்திருக்கும். ஸோ ரிசல்ட்டுன்னு எடுத்துகிட்டு எக்ஸ்டர்னல் டயா ஃபார் ஹாலோ ஷாஃப்ட்டுன்னு எழுதி எக்ஸ்டர்னல் டயா இவ்வளோ, இன்டர்னல் டயா இவ்வளோன்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சேவிங் எத்தனை பர்சன்டேஜ்னு எழுதிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.